ஆமென். இவ்வளோ பெரிய பில்டிங் வேணான்னு சொல்ல மாட்டார். இவ்வளோ பெரிய பில்டிங் உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும். இவ்வளோ பணம் உனக்கு வேணான்னு சொல்ல மாட்டார். இவ்வளோ பணம் உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும். ஊழியத்துக்கு இவ்வளோ வேணும்னு எனக்கு ஒன்று வேணும்னு அவருக்கு தெரிகிற ஒருத்தர் இருக்கும்போது நான் எதற்காக மற்றவர்களுக்கு பின்பாய் போக வேண்டும்? யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக கூப்பிட்டு உட்கார வச்சு, எத்தனையோ பேர் லவ் பண்ணான்னு சொன்னால் லவ் பண்ணி தான் இருப்பான். ஆனால் கூப்பிட்டு உட்கார வச்சு, உனக்கு வந்து இதெல்லாம் வேணும்னு ஒருத்தருக்கு தெரியும். இதெல்லாம் வேணான்னு தான் நிறைய பேர் ப்ரீச் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி ஓடக்கூடாதுப்பா, இதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஆனால் வளர்ந்த பிறகு கர்த்தர் சொன்னார், மெசேஜ் தப்புடா, நான் அதே தான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஓடக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் வேணாம் இல்லை, இதெல்லாம் உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும். அப்படி வராது, உனக்கு வேணும்னு எனக்கு. ஆமென். இவ்வளோ பெரிய பில்டிங் வேணான்னு சொல்ல மாட்டார். இவ்வளோ பெரிய பில்டிங் உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும். இவ்வளோ பணம் உனக்கு வேணான்னு சொல்ல மாட்டார். இவ்வளோ பணம் உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும். ஊழியத்துக்கு இவ்வளோ வேணும்னு எனக்கு ஒன்று வேணும்னு அவருக்கு தெரிகிற ஒருத்தர் இருக்கும்போது நான் எதற்காக மற்றவர்களுக்கு பின்பாய் போக வேண்டும்? எதற்காக மற்றவர்கள் கரங்களை எதிர்பார்க்க வேண்டும்? அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்கிற இடத்துக்கு வந்து. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இணைக்க. என்ன சொல்றேன்னா, இது வந்து பெருமை கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்காங்க. இது என்னன்னா, அற்ப ஆசைக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை நீங்கள் இழந்து போகாது இருப்பீர்கள். அது முக்கியமான மேட்ரு சார். நான் சிரிச்சு சொல்ல அசால்ட்டான மேட்ரு கிடையாது. கூழுக்காக நீங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இழக்கிறார்கள் என்றால், தங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஒருவர் இல்லை என்கிறதுனால், அவர்கள் மனதிலே தரித்திரராய் இருக்கிறபடினால், பணத்திற்காக என்ன பாதகத்தையும் செய்வதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தயாராகிறார்கள். அதான் நாத்தான் சொன்னான், இது போதலைன்னா உனக்கு இன்னும் தர்ற தேவன் ஒருத்தர் இருக்கார்லடா. அப்புறம் ஏண்டா பாவம் உரியாவோட மனைவியை போய் தூக்கணும்? நீ ஏண்டா உன்னை வெட்ட வந்த சவுளை கூட நீ அடிக்கலையேடா. நீ எவ்வளோ நல்லவ. அதனால தான் எவனாச்சும் ஊழியக்காரனை பற்றி அப்படி இப்படி நான் என்னால் டக்குன்னு நான் அவனோட சேர்ந்து நான் பேச மாட்டேன். ஏன்னா அவன் கடந்த காலம் எவ்வளவு தூய்மையானது என்று உனக்கு தெரியுமா? நீ ஒரு இன்சிடென்ட்டை வச்சு பேசுகிற. உன்னை பற்றி பேசும்போது மட்டும் கடந்த காலத்தை பற்றி தாட்டு போட்டுன்னு பேசுகிற. அவனுடைய கடந்த காலம் உனக்கு தெரியுமா? என்னை பொறுத்தவரை ஊழியக்காரனை அதை விட நான் மன்னிப்பேன். அதை வந்து ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, ஒரு புறஜாதியை நான் அங்கீகரிக்கும் போது, ஆனால் அதை விட அன்போட வாமா அப்படின்னு நான் அரவணைக்கிறேன். ஊழியக்காரன்னா ஊரா வீட்டு பிள்ளையை அரவணைக்கிற எனக்கு என் வீட்டு பிள்ளையை நான் எப்படி ரோட்டில் ஓடுவேன்? நான் என்ன இது சார் முட்டாள்தனமாக இருக்குது? என்னது சார் முட்டாள்தனமாக இருக்குது? அப்போ நீங்கள் ஃபெமினிசத்துக்கு வரீங்களா? பெண்கள்னா மன்னிங்க, ஆண்கள்னா மன்னிக்காதீங்க. தவறானது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். we need not follow. அதாவது என்ன சொல்ல வந்து உன்னை புரிஞ்சுக்காங்க, நம்ம எல்லாரையும் மன்னிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நான் சொல்ல வரேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மன்னிக்கலை என்பதற்காக தூக்கி எறியவில்லை. நீங்கள் அவிசுவாசத்தினாலே அதற்கு பின்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். you need not follow or stick on with somebody just because of for the sake of money. எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் மதிப்பு கொடுங்க, எல்லாரையும் அரவணைங்க, உண்மையாக நேசிங்க, புரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அரவணையுங்கள், அன்பாய் நடத்துங்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். இவனை பார்த்து தான் சொல்றான், ஏன்டா குறுக்கு வழியில் போற, ஏன்டா தவறான வழியில் போற? தவறான வழியில் போகிறதற்கு காரணம் தகப்பனை குறித்த அறிவில்லை. அப்ப கிறிஸ்தவன் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு கடவுள் நிறைய தரவே மாட்டாரு. நல்லா கவனிங்க, செக்கு வைக்கிறான். அப்பத்தான் நீ தப்பு பண்ணதுக்கு என்ன செய்வ? போவ. ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆமா. 1 மணிக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க நடுக்காட்டில் கிடக்குறீங்க, சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் இருக்கிறீங்க. அப்ப 12:30 மணிக்கு உங்க முன்னாடி உட்காந்து ஒருத்தன் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்? பிரியாணியோ புரோட்டாவோ நல்ல சால்னா ஊற்றி கும்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ 1 மணிக்கு எனக்கு சாப்பாடு வரும் என்கிற மனநிலை இருக்கிற உனக்கு
நிச்சயமாக அவன்கிட்ட கை நீட்டி என்ன செய்ய மாட்டோம், கேட்க. நீ சாப்பிடுப்பா, நமக்கு சாப்பாடு வந்துடுவான். ஆனால் 1 மணிக்கு சாப்பாடு வராது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஸ்டாண்டர்டை விட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இறங்குவீங்க. இப்போ மதம் என்ன சொல்லுது, கடவுள் உனக்கு ஒன்று தரமாட்டாருன்னு சொல்லி இவனை ஸ்டாண்டர்டை விட்டு என்ன செய்யுது, இறங்க வச்சு ரோட்டில் போய் பிச்சை எடு, பிச்சை எடு. கர்த்தர்லாம் உனக்கு தரமாட்டார். பிச்சை எடுன்னு அவர் சொல்லி தரமாட்டார், கர்த்தர் தரமாட்டார். உன்னை அடுத்து என்ன செய்வான், சரி கர்த்தர் தரமாட்டார், கடன் வாங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என்னதான்டா சொல்ற, கடவுளும் தரமாட்டாரு, கடனும் வாங்கக்கூடாது. இப்ப என்ன செக் வைக்கிற, பேங்க கொள்ளையடின்னு சொல்லி தர நீ எனக்கு. என்ன சார், கடனும் வாங்கக்கூடாது சார், அது வசனம். கடன் வாங்கக்கூடாதுன்னே இல்லை, நீ கடனே வாங்க மாட்டடா. அது எதுக்கு சொல்ல வராரு, முழு வசனத்தை எடு. நீ கடன் கொடுக்க வேணாலும் செய்வ, ஆனா வாங்குற மாதிரி நிலைமை உனக்கு வராது. நீ வாங்க மாட்ட என்பது ஆசீர்வாதம், வாங்கக்கூடாது என்பது கட்டளை. வாங்கக்கூடாதுன்னே சொல்லல. ஆமா, வாங்கக்கூடாதுன்னா பாலியாங்கிச்சவே பரலோகத்துக்கு வர மாட்டார். ஏன்னா அவரே லோன் வாங்கி தான் தச்சே கட்டியிருக்காரு. நீ வாங்குற நிலைமை வராதுடா. அப்ப இவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க, வாங்கக்கூடாது. சரி ஆசீர்வாதம் அது தர மாட்டாரு, அண்டன்று ஆகறத அண்டன்று தருவாரு. அப்ப பிள்ளைக தெருவில் தெரிய வேண்டியதான் இன்னும் சொல்ல மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பார்த்து, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரத்தில் நம் விடாமல் என்ன செய்வோம், ஜெபிப்பேன். தரமாட்டாருன்ற அப்படியே ஜெபிக்க சொல்கிறேன். என்ன செய்யணும், இவன் வந்து தப்பு செய்யணும். ஆனால் இப்போ நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், இது நல்லா இருக்கான்னு பாருங்க. நீ எவ்வளோ கேட்டாலும் கடவுள் தருவார் உனக்கு. அப்பா இருக்காரு, அப்பா தருவார். சரியா, நீ கடனே வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. தேவைப்பட்டா அநேக மக்களுக்கல்ல, அநேக நாடுகளுக்கு நீ கடன் கொடுப்பாய்.